பழனி நில மோசடி விவகாரத்தில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழந்தது எப்படி என சிறை கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு முதல் அன்வர்தீனுக்கு பக்கவாத சிக்கல், சர்க்கரை நோய் இருந்தது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மதுரை மத்திய சிறையில் அன்வர்தீன் இருந்தபோது அனைத்து நாட்களும் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். நேற்றிரவு உணவு உட்கொண்ட பிறகும் கூட அன்வர்தீனுக்கு தலைச்சுற்றல் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அன்வர்தீன் உயிரிழந்ததாக சிறை கண்காணிப்பாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி நில மோசடி வழக்கு விவகாரத்தில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் ஜூலை 9 மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆகஸ்ட் 5, 6, 7 ஆகிய 3 நாட்கள் சிபிசிஐடி காவலில் இருந்த அன்வர்தீன் நேற்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். பழனி நில மோசடி விவகாரத்தில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழந்தது எப்படி என சிறை கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகேந்திரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நிவினா. பழனி கோவில் சொந்தமான அந்த மடத்திற்கு சொந்தமான இடத்தை மோசடியாக பதிவு செய்த விவகாரத்தில் அந்த பத்திரப்பதிவுக்கு உடந்தையாக இருந்த மூளையாக செயல்பட்ட பழனி சேர்ந்த அன்வர்தீன் என்பவர் உடல்நல குறைவு காரணமாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். அவரது உடல் என்பது பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மதுரை மத்திய சிறையினுடைய கண்காணிப்பாளர் சதீஷ் தமிழ் தினம் தொலைக்காட்சிக்கு சில விளக்கங்களை தகவல்களையும் கொடுத்திருக்கிறார். அதில் என்ன என்று பார்த்தோம் என்றால், கடந்த ஜூலை 29ஆம் தேதி அன்வர்தீன் மதுரை மத்திய சிறையில் சிபிசிஐடி காவல்துறையால் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலின் அடிப்படையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதாகவும், ஆகஸ்ட் 5, 6, 7 ஆகிய இந்த 3 தினங்கள் சிபிசிஐடி காவல்துறையினர் அவரை காவலில் எடுத்து விசாரணைக்கு எடுத்து சென்று விட்டு நேற்று மீண்டும் அந்த சிறையில் அவரை மீண்டும் அழைத்ததாகவும் நீதிமன்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் அழைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று குறிப்பா 2018 முதல் இவருக்கு அந்த அன்வர்தீனுக்கு பக்கவாத நோய் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்க்கரை மற்றும் உயர் ரத்த அழுத்த அந்த நோயினாலும் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் அவர் மருத்துவமனையில் இந்த மதுரை மத்திய சிறையில் அனுமதிக்கப்பட்ட நாள் முதல் அவர் மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே சிறைக்குள் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுதான் அவருக்கு தொடர் அந்த மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்ததாகவும், அந்த சிகிச்சையில் இருந்த நிலையில் தான் நேற்று இரவு கூட அவர் மதுரை அந்த மத்திய சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அதில் அவருக்கான படுக்கையில் அவர் படுத்திருந்த போதுதான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக மதுரை அந்த மத்திய சிறையுடைய ஆம்புலன்ஸில் அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயர்ந்ததாகவும், தொடர்ந்து அவர் குடும்பத்தில் எந்த அளவிற்கு அந்த மருத்துவ கண்காணிப்பு இருந்ததோ அதே போன்றுதான் சிபிசிஐடி போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்த போது கூட அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிஎஸ்பி அவருக்காக சிறப்பு சிகிச்சைகள் அளித்ததாகவும் 3 நாட்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைகள் அளித்ததாகவும், அது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் தங்களிடம் உள்ளதாகவும், அதே போன்று மதுரை மத்திய சிறையில் அந்த உயிரிழந்த அன்வர்தீனுக்கு நாங்கள் அளித்த சிகிச்சைகள் தொடர் கண்காணிப்பு அனைத்தும் தங்களிடம் ஆவணங்களாக இருப்பதாகவும், அவர் உடல் ரீதியாக பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், 65 வயதிற்கு மேல் ஆனதால் அவரது உடல்நிலை அந்த ஒத்துழைக்கவில்லை எனும், உயர் ரத்த அழுத்தத்தின் காரணமாகவும் மிகுந்த மன உளைச்சலாலும் அவர் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. அதனால் இவர் உயிரிழந்ததற்கு சிறைத்துறைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் தொடர்ந்து கண்காணிப்பில் தான் இருந்து வந்த நிலையில் அவரது வயது முதிர்வு மற்றும் உடல்நல கோளாறு காரணமாக தான் உயிரிழந்திருக்கிறார் என்பதும் சிறைத்துறை சார்பில் விளக்கமாக என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.